Good evening. ஸோ இன்னைக்கு செஷன் ஃபுல்லாக எப்படின்னா கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் அதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், லோயஸ்ட் மார்ஜின் உள்ள கிளைண்ட்ஸ் கூட அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஃபுல் செஷன் இருக்கும். ஸோ கரன்சி டெரிவேட்டிவ்ஸில் ஆஸ் பர் ஃபாரெக்ஸ் தான். ஃபாரெக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் எதாவது வந்து நமக்கு கரன்சி ட்ரேடிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்சஸில் எவ்வளவு மார்ஜின் வச்சு எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவே இருக்கும். ஸோ செஷன் ஃபுல்லாகவே வந்து தமிழ் செஷன் தான். ஸோ அதனால உங்களுக்கு வந்து லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ என்ன இன்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த செஷன் ஓரியன்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரன்சி டெரிவேட்டிவ் பேசுகிறோம் அப்படின்னா கரன்சி டெரிவேட்டிவ் ஓரியன்டான டவுட்ஸாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி மோர் பெட்டர். அடுத்தவங்களுக்கு வந்து அது போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ டாபிக் டிவேட் ஆகி திடீர்னு நிஃப்டி பற்றி கேட்கறது இல்லை வேறு ஏதாவது அதர் கமாடிட்டிஸ் பற்றி கேட்கறது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் ஓரியன்டான என்ன டவுட்ஸ் இருக்கும், கரன்சி டெரிவேட்டிவ் பற்றின உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பெட்டர் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ உங்களுடைய சாட் பாக்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, கீழே எனேபிள் ஆகிருக்கும் பாருங்க. அந்த சாட் பாக்ஸ் மூலமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும், இந்த செஷன் ஓரியன்டான டவுட்ஸ் இருக்கணும், நீங்கள் அதுலேருந்து எனக்கு மூலமாக நீங்கள் சேட் பண்ணலாம். நம்ம அதுலேருந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஐ எம் ரெடி டு டூ தட். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக நம்மளோட செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் என்னுடைய சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிடுறேன். எனவே கார்த்திகேயன் ராமநாதன். ஸோ திஸ் இஸ் மை 472 செகண்ட். அதாவது என்னன்னா என்னோட 472வது ட்ரைனிங் செஷன் இது. ஸோ கரன்சிஸ் பற்றி என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? Okay, Mr. Balachandran Karthikeyan, please check your audio. Everybody says very clear. Okay. Something connected to issues from your end, I think. Okay. Okay, fine. Thank you. Thanks so much. Yeah. Okay, fine. Okay. So this is my 472 second training session. So இதில் வந்து பார்க்கும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஈக்விட்டி, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ப்ளஸ் வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட், இது ஓரியன்டான என்டையர் ட்ரைனிங் செஷன்ஸ் த்ரூ அவுட் த. ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ முகமது தௌஃபிக். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஓகே, ஸோ என்டையர் செஷன்ஸ் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா. ஸோ எல்லாருடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் கலெக்டிவாக எடுத்து தான். ஸோ கரன்சி ஓரியன்டான என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்குலாம் இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும், ஸோ ட்ரேடர்ஸோடைய ஹர்டில்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஆக்சுவலி இஸ் அ ப்ரீமியம் வெபினார். ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதனால் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் இந்த செஷன் ஓரியன்டாக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஜென்ரல் டிஸ்க்ளைமர். ஸோ ட்ரேடிங் ஓரியன்டான ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ எந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம அந்த டிஸ்க்ளைமர்ஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட அட்வைசரியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஃபார் த தியரிட்டிக்கல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கும்போது ஸோ குளோபலாக என்னென்ன கரன்சிஸ் வந்து நம்ம வந்து ட்ரேடிங்கில் இருக்குது, ஃப்ளோட்டாக இருக்குது, எதாவது வந்து ரொம்ப மேஜர் டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்ட் வைஸாக சில கரன்சிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. கனடியன் டாலர், யூஎஸ்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டாலர், ஸ்விஸ் ஃப்ராங்கு, ஆஸ்திரேலியன் டாலர், ஜப்பானீஸ் யென், அண்ட் தென் யூரோ, அண்ட் தென் கிரேட் பிரிட்டன் பவுண்ட். ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் கரன்சிஸ் வந்து கான்டினென்டல் வைஸாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரன்சிஸ் தான் குளோபலாக வந்து மேக்ஸிமமாக ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் ஆகிற கரன்சிஸ். ஸோ இந்த கரன்சிஸ் மூலமாக தான் ரிப்பீட்டடாக என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிஃபோர் ஐ என்டர் இன் டு த செஷன், ஸோ ஹாவ் டு செட் ஒன் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே கிரிக்கெட் தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே கிரிக்கெட் தெரியும் இல்லையா? How many of you cricketer here? Yes, Thiago said yes. Mohammad Tawfiq said yes. Chinu, okay, fine. Mohan Raj, yes, okay, fine. Okay, so maximum so many of them are cricketer here, right? Okay, fine. Thank you. Balachandran, yes. Shiva, yes. Okay, fine.
ஒரு 10 years பேக் யுவராஜ் சிங் வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சாரு தெரியுமா, ஒரே மேட்ச்ல. ஓகே, ஸோ யாருமே அந்த மேட்ச்ல வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்து யுவராஜ் சிங்கை வந்து ஒரு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு விஷயம் பேசிடுவாரு, திட்டிடுவாரு. அது திட்டும்போது அது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு யுவராஜ் சிங் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் வந்து அந்த மேட்ச்ல அடிப்பார். ஸோ அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஸோ எல்லாமே ரொம்ப மேசிவ் ஹிட் அந்த 6 சிக்ஸ்மே. ஸோ அதை எதுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிளா நம்ம இங்கே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 2 விஷயம் நடந்துச்சு இல்லையா. ஒன்று வந்து ஒருத்தருக்கு பாசிட்டிவான விஷயம், அது யார் அப்படின்னா யுவராஜ் சிங்குக்கு பாசிட்டிவான விஷயம். அதுவே இன்னொரு பவுலருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் கரன்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்றது 2 கரன்சியோடைய பேரா ட்ரேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டாலர் பிளஸ் வந்து இந்தியன் ருபி, இந்த 2 கண்ட்ரியோட எக்கனாமியும் மிங்கிள் பண்ணி நம்ம இந்த கரன்சியை ட்ரேட் பண்றோம். ஸோ இதுதான் கரன்சியோட பேர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒருத்தருக்கு ஃபேவரான உள்ள ஒரு விஷயம் ஒரு கண்ட்ரிக்கு வந்து எகென்ஸ்டா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது இன்னொரு கண்ட்ரி எக்கனாமிக்கு வந்து கம்ப்ளீட்டா அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அமெரிக்கன் எக்கானமி ஓவர்னட்டாக ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம என்டையர் கரன்சி ட்ரேட்ஸும் வந்து நம்ம அதை ஓரியன்டாக தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் பார்க்கும்போது எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் சேலஞ்சிங்காக இருந்தது யாருன்னா யூஎஸ். ஸோ யூஎஸோடைய மெடிசின் தான் எல்லாருக்குமே இப்போ வந்து சப்ளை ஆனிச்சு நிறையா. அது மாதிரி அவங்களுடைய வெப்பன் டீல் எல்லாத்துலேயுமே வந்து யூஎஸ் தான் வந்து டீல் நின்று எல்லாருக்குமே வந்து அந்த டீலை முடிச்சு கொடுத்தாங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்போ பார்க்கும்போது ஸோ நிறைய டிரான்சாக்ஷன் வந்து த்ரூ கரன்சி வந்து நம்ம வந்து டாலர் மூலியமா டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த சிச்சுவேஷன் இருந்ததுனால அப்போ என்னாச்சு அப்படின்னா என்டையர் டிரான்சாக்ஷனுமே குளோபலா வந்து டாலருக்கு சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிச்சு. அப்போ டாலருக்கு சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிக்கும் போது டாலருடைய, அதாவது அமெரிக்கனுடைய எக்கனாமி வந்து ரொம்ப குளோபலா டிரான்சாக்ஷன் ஆக ஆரம்பிச்சது. வேர்ல்ட்லயே ரொம்ப ஹையஸ்ட் டர்ன் ஓவர் ஆகிற கரன்சி என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன் வந்து எந்த பேர்ல பண்றோம் அப்படின்னா அது டாலருடைய பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ வந்து குளோபலா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். இதுல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரன்சி டெரிவேட்டிவ்ஸ். கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்ல நம்ம என்னென்ன பேர் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, தட் பிஃபோர் குளோபலா என்னென்ன மேக்சிமம் டிரான்சாக்ஷன் ஆகிற பேர் எது அப்படின்னா யூரோ யூஎஸ்டி. 28% வந்து குளோபல் டிரான்சாக்ஷன்ல டோட்டலா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அதர்ஸ் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா 12%, இந்த 12%ல தான் நம்மளுடைய யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேர் பிளஸ் வந்து அதர் கரன்சிஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் ட்ரேட் ஆகிற எல்லா கரன்சி பேர்ஸும் இந்த அதர் கேட்டகரியில இருக்கு. ஸோ டோட்டலா ஹையஸ்ட் டர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் பேர் யூரோ யூஎஸ்டி தான் ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன் பேர் இந்த வேர்ல்டு 28%. அடுத்தது என்டையர் டிரான்சாக்ஷனுக்கு ஹையஸ்டா யூஸ் பண்ற கரன்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். 72.8% வந்து குளோபல் டிரான்சாக்ஷனுக்கு டாலர் வந்து யூஸ் பண்றோம். லீஸ்ட் வந்து எது அப்படின்னா இந்த சார்ட்ல லீஸ்ட் அப்படின்னா 8.24% வந்து நியூசிலாந்து டாலர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து என்னன்னா அதர் கேட்டகரிக்கு போயிடுச்சு நம்ம கரன்சிஸ் எல்லாமே. ஸோ மீன்வைல் இதெல்லாம் பிக்கஸ்ட் கரன்சிஸ், குளோபலா உள்ள கரன்சிஸ் எல்லாமே இது. அடுத்த டிரான்சாக்ஷன்ல செகண்ட் ரேஞ்ச் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோ. ஸோ யூரோ தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கரன்சியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து ஜாப்பனீஸ் யென். ஏன் ஜாப்பனீஸ் யென் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ளார வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து அதிகமான எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபுல்லா குளோபலா வந்து ட்ரேட் ஆகிறது எதுல அப்படின்னா ஜாப்பனீஸ் கண்ட்ரிஸ் மூலமா தான். ஸோ எலக்ட்ரானிக் உடைய மார்க்கெட் வந்து வேர்ல்டுலேயே ஃபுல்லா பிக்கஸ்ட் திங்ஸ், அதிகமான ஆக்குபேஷன் ஆர்ட் இருக்கு அப்படின்னா ஜாப்பனீஸ் கிட்ட தான் வேர்ல்டோட எலக்ட்ரானிக் மார்க்கெட் வந்து கையில இருக்கு. அடுத்தது வந்து இவங்களுக்கு அடுத்து சைனா. ஓகே, அடுத்து கரன்சில மொத்தம் 3 பேர் சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் கரன்சி அப்படின்னு என்னன்னா பேரோடைய முதல்ல நம்ம எந்த கரன்சியை கோட் பண்றோமோ அது வந்து பேஸ் கரன்சி ஆகும். பேருக்கு அடுத்தது 2வது இடத்துல எந்த கரன்சி இருக்கோ அதை வந்து நம்ம கோட் கரன்சியாகவும் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இஸ் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்து என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது டைரக்ட் கரன்சி அப்படின்னு என்ன அப்படின்னா பேஸ் கரன்சி வேல்யூவை விட அதிகமான உள்ள வேல்யூ உள்ள கரன்சி வந்து டைரக்ட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் கரன்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ அண்ட் வந்து பவுண்ட். இது ரெண்டுமே வந்து டாலருடைய ரேட்டை விட அதிகமான வேல்யூ உள்ள கரன்சிஸ். அடுத்தது இன்டைரக்ட் கரன்சிஸ்.
டாலர் வேல்யூக்கு கீழே உள்ள வேல்யூ உள்ள கரன்சிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டைரக்ட் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து இந்த 3 செட் ஆஃப் கரன்சிஸ் வந்து நம்ம கரன்சி மார்க்கெட்ல பேரா சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் திங் பேஸ் கரன்சினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பேருக்கு முதல் வேல்யூவா எந்த கரன்சி இருக்கோ அந்த கரன்சி வந்து நம்ம பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கரன்சி எதா இருக்கோ, அதாவது அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம், அதாவது இந்த மெயின் கரன்சிக்கு அப்புறம் அடுத்த பேர் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கோட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது இப்போ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோம், யூரோ யூஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோம், இல்லாட்டி யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்கு. இங்க யூஎஸ்டி அப்படிங்கிறது பேஸ் கரன்சியாகவும் ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பி வந்து நம்ம கோட் கரன்சியாகவும் நம்ம சொல்றோம். அதோட வேல்யூ வந்து இன்னைக்கு 75+ மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கரன்சியோட பேர்ல முதல் உள்ள கரன்சி வந்து பேஸ் கரன்சியாகவும் ரெண்டாவது உள்ளது வந்து கோட் கரன்சியாகவும் நம்ம சொல்லுவோம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, கரன்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, சார் குளோபலா எல்லா கரன்சியுமே ஒரே ஒரு இதை வந்து அச்சாணியா வச்சுட்டு மூவ் ஆகும். அது மட்டும்தான் ஒரு பெரிய ஆக்சிலா இருக்கும். அது எப்படின்னா டாலர், அந்த டாலர் மட்டும்தான் குளோபல் கரன்சிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஆக்சல். இப்போ டாலர் மேல போகும்போது மற்ற கரன்சிஸோடைய வேல்யூஸ் எல்லாமே கீழே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லைன் வந்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம குளோபலா உள்ள எக்கனாமி வந்து இப்படிதான் நமக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டாலருடைய வேல்யூஸ் வந்து ரைஸ் ஆக அதர் கரன்சிஸோடைய வேல்யூஸ் எல்லாமே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் யூனிவர்சலா உள்ள அக்ரிடிட்டட் ஃபார்முலா. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? ஸோ பேசிக் இதுதான். ஸோ கரன்சி அப்படின்னா இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் பேர் ஆயிருக்கும், கரன்சியோட மூவ்மெண்ட் எல்லாம் இப்படிதான் டிட்டர்மைன் ஆகுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அடுத்து நம்ம மூவ் ஆகலாம் ஃபர்தர். இஸ் தேர் எனி டவுட்? ஃபைன், ஓகே, ஃபைன், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்கோடைய மெயின் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இப்போ அமெரிக்காவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கு. அந்த சென்ட்ரல் பேங்கோடைய மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் உள்ள ரிசர்வ் பேங்க் இருக்குன்னா இப்போ ரிசர்வ் பேங்கோட மெயின் டியூட்டி என்ன, இல்லை சென்ட்ரல் பேங்கோட மெயின் டியூட்டி என்ன, எல்லாமே சேம் தான். ஓகே, கண்ட்ரோல் கரன்சி ரேட்ஸ், கரன்சியோட ப்ரைஸை வந்து ஃபிளக்சுவேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கரன்சி வந்து வீக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா குளோபலா அந்த கரன்சியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அந்த சென்ட்ரல் பேங்க் பர்ஃபெக்டான டிசிஷன் அந்த டைமிங்ல எடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுல ஒரு கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸான முக்கியத்துவம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிரெட் ஷாப் போறோம், ஒரு பிரெட் ஷாப் போயிட்டு ஒரு பாக்கெட் பிரெட் வாங்குறோம், நம்ம எவ்வளவு கரன்சி கொடுப்போம்? Can I get answer? ஓகே, 30 rupees இல்லை 50 rupees இல்லை 20 rupees இந்த மாதிரி. ஓகே, ஃபைன். ஓகே, இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பைசா, மேக்ஸிமம் வேல்யூஸ் தான். ஏன்னா நம்மளோட கரன்சிஸ் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டான ப்ரைஸா இருக்கு. இதுவே ஜிம்பாபேல ஒரு பாக்கெட் பிரெட் நீங்க வாங்கணும் அப்படின்னா, நீங்க பிசிக்கல் கரன்சிஸ் நீங்க போய் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, பண்டலா கரன்சிஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட கரன்சிஸ் வந்து ஒரு 10 rupees மாத்தி ஒரு 1 lakh rupeesக்கு டென்ஸா மாத்தணும், சாரி ஒரு 20,000 rupeesக்கு வந்து நம்ம டென்ஸா மாத்தணும்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த வேல்யூஸ் உள்ள கரன்சிஸ் வந்து நீங்க பண்டலா கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி ருபீஸோடைய வேல்யூஸ் வந்து ரொம்ப லீஸ்டான கண்ட்ரிஸ் எல்லாம் குளோபல்ல இன்னமும் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் மோட்ல வந்து கார்ட்ஸா வந்து நம்ம ஸ்வைப் பண்றதுக்காக அவங்கள வந்து தானே எக்யூப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா பிசிக்கல் கரன்சிஸோட கரன்சியை பிரிண்ட் பண்ற காஸ்ட் வந்து மணி வேல்யூவை விட அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னா, இந்த இன்ஃப்ளேஷனால சில கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப பெருசா அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்கோட மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வேல்யூஸை கண்ட்ரோல் பண்றது. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கரன்சியோடைய பையிங் பவரை டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி ரொம்ப அகல பாதாளத்தில் போயிடும். ஸோ ரொம்ப வீக்கா ஆயிடும் எக்கனாமி. ஓகே, அடுத்தது ட்ரெஷரி ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்றது. இப்போ ட்ரெஷரி ஃபண்ட்ஸ்னா எவ்ரி கண்ட்ரிஸ் ஹேவ் சம் செப்பரேட் ட்ரெஷரி, ரைட்? இப்போ ஆர்பிஐக்கு ஒரு ட்ரெஷரி இருக்கும். அந்த ட்ரெஷரி ஃபண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ரெசிஷன் டைம்லையோ இல்லை வார் டைம்லையோ இல்லை பேங்க்ஸ் ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போதோ இல்லை வேற ஏதாவது
எக்கனாமி ஓரியன்டா வேற ஏதாவது த்ரெட் வரும்போதோ அந்த ட்ரெஷரி ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இல்லை எக்கனாமி வந்து ரொம்ப வெல் அண்ட் குட்டா இருக்கு அப்படிங்கும்போது அந்த ட்ரெஷரி ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. வேற எதுலையாவது நம்ம பாண்ட்லயோ வேற எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சில ஈல்டு எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ஈல்டு தான் நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமிக்காக க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க சில விஷயத்த. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டெனன்ஸ். இப்போ பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியே சென்ட்ரல் பேங்க்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 crores வந்து கடன் வாங்கியிருக்காங்க, இல்லை 15,000 crores வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆர்பிஐ வந்து ரைஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் பேங்க் இருக்கு இல்லையா, எந்த பேங்க் வந்து அதிகமான கடன் வாங்கியிருக்கோ அந்த பேங்கோடைய ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த பேங்க்ஸ் வந்து பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஃபால் ஆகும். ஓகே, இப்போ எக்கனாமிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டெனன்ஸ்க்கும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பணம் வந்து வாராக்கடனா போறதுக்கான ரீசன் வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, ஓவர் பாரோயிங் இருக்குங்கிற காரணத்துக்காக சில மணி வந்து வராமல் போயிடும். அப்போ ஆர்பிஐயோடைய மெயின் தாட் என்ன அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹைக் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று, கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் டைரக்ட் டைப் இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து வீக்காக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, சாரி ஹைக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹைக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, எக்கனாமி நல்லா வெல் அண்ட் டுடா இருக்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் மோடுக்கு வந்துடும். ஓகே, அடுத்தது மானிட்டரிங் பேங்க் ஆக்டிவிட்டிஸ். பேங்க்ஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்க, யார் யாருக்கு எவ்வளவு கிரெடிட் டெபிட் கொடுத்துருக்காங்கிற என்டையர் டீட்டெயிலையும் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் டைரக்டா. ஓகே, இப்போ இந்தியாவில் உள்ள கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்ல, அதாவது என்எஸ்சி கரன்சியா இருக்கட்டும், பிஎஸ்சி கரன்சியா இருக்கட்டும், இது ரெண்டுலையுமே நம்ம என்னென்ன கரன்சி பேர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ட்ரேட் பண்ணலாம், டைரக்ட் பேர். அடுத்தது யூரோ ஐஎன்ஆர் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் இந்தியாவில். அடுத்தது ஜிபிபி ஐஎன்ஆர், JPY மீன்ஸ் ஜாப்பனீஸ் என் ஐஎன்ஆர். அடுத்தது யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி. இது ரெண்டுமே டைரக்ட் கரன்சி பேர்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அது இல்லாம இந்த 4 கரன்சி பேரும் நம்ம இந்தியாவில் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மொத்தம் சோஃபார் 6 கரன்சி பேர் வந்து நம்ம இங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ட்ரேட் பண்ற கரன்சிஸோடைய மெயின் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே இந்தியன் ருப்பியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலுமே அந்த வேல்யூ வந்து நம்ம இந்தியன் ருப்பியா கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இந்தியன் ருப்பியோடைய வேல்யூஸ் வந்து சில ஃபேக்டர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணும். அது என்னென்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட், அடுத்தது கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன், அடுத்தது எக்கனாமிக்கல் டேட்டாஸ், அடுத்தது பொலிட்டிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள் வந்து கண்ட்ரியோடைய எக்கனாமியை வந்து அதோட ஃபேக்டர்ஸ் வந்து கரன்சியோடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணும். அடுத்தது வந்து வார். இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் என்ன அப்படின்னா இந்தியா சைனா வார். ஓகே, ஸோ இந்த டைம்ல கரன்சிஸ் வந்து ஹையஸ்ட் ஆசிலேஷன்ல இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி விஷயம், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வார் ஓரியன்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பி வந்து வீக் ஆகி கடன்னு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ வந்து என்னன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகிடும், இந்தியா வீக் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வார் டைம்ல எல்லாம் கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடா நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து மார்க்கெட் பத்தி ஒரு 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் இவங்க தான் மார்க்கெட் குள்ளார ட்ரேட் ஆவாங்க. இப்போ நம்ம இருக்கிற ஒரு 100 பீப்புள் இருக்கோம் அப்படின்னா இந்த 100 பேர்ல இந்த 3 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹெட்ஜர்ஸ். ஹெட்ஜர்னா யாரு அப்படின்னா தனக்கு பிசிக்கலா ஏதாவது ஒரு லாஸ் வருது அப்படிங்கும்போது அதை வந்து ஆன்லைன் மூலயமா மீட் அவுட் பண்ணிக்கிறவர், அவரை வந்து நம்ம ஹெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லாஸை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த ஆன்லைன் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். அடுத்தது ஸ்பெகுலேட்டர். ஸ்பெகுலேட்டர்னா யார் அப்படின்னா மார்க்கெட்டோடைய எவ்ரி பிரைஸ் மூவையும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டினரி ட்ரேடர். அந்த ட்ரேடர் வந்து ஸ்பெகுலேட்டர் அப்படிங்கிற மைண்ட் செட்டை சொல்லுவோம். அவங்க வந்து ஷார்ட் டைம்லயோ இல்லை ஹவர்லி பேசிஸ்லயோ இல்லை 5 minute 10 minute பேசிஸ்லயோ அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஆர்பிட்ரேஜர். ஆர்பிட்ரேஜர்னா யார் அப்படின்னா மார்க்கெட்ல ரொம்ப லாங் டேர்மா ட்ரேட் பண்றவர். அந்த மார்க்கெட்டோட பொசிஷனோட எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணுவார், அந்த ப்ராஃபிட் வர வரைக்கும் ரோல் ஓவர் பண்ணுவார். ஸோ இது மாதிரி ரொம்ப லாங் டேர்மா மார்க்கெட்டோட வெல்த்ல பில்ட் பண்றவர் தான் வந்து ஆர்பிட்ரேஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி 3 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் மார்க்கெட்டுக்குள்ளார இருக்காங்க. ஓகே, இப்போ இந்தியாவில் நம்ம ட்ரேட் பண்ற கரன்சிஸோடைய பேர்
இதுக்கெல்லாம் எவ்வளவு மார்ஜின் இருந்தா நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரி ஃபார்வர்ட் மார்ஜின். ஓகேவா? இப்போ ஹையஸ்ட் வந்து மார்ஜின் எதுக்கு தேவைப்படுதுன்னா 4448 ரூபா ஜிபிபி யூஎஸ்டிக்கு தேவைப்படுது ட்ரேட் பண்ணணும். ஒரு லாட் வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, அடுத்தது லீஸ்ட் வேல்யூ எதுன்னா 2076 ரூபா இருந்தா யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேர் வந்து நீங்க டைரக்டாவே இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இன்ட்ராடே இப்போ பண்ணணும் அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்ட்ராடேவே ட்ரேட் பண்றீங்க, நீங்க காலையில வாங்குறீங்க, ஈவினிங்குள்ள வித்துறீங்க, இல்லை வித்தின் ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்குள்ள நீங்க ட்ரேட் பண்ணி முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து எக்ஸ்போஷர் உங்க வேல்யூலேருந்து 10 டைம்ஸ் உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 400 ருபீஸோ 300 ருபீஸோ 500 ருபீஸோ இருந்தால் கூட யூ கேன் ட்ரேட் வித் திஸ் பர்டிகுலர் கரன்சி. இந்த கரன்சி பேரை ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஒரு கிளைண்ட் என்கிட்ட 1000 ருபீஸ் தான் இருக்கு, நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா அந்த கிளைண்ட் வந்து இப்போ இருக்கிற மார்ஜின் சிஸ்டம்க்கு அந்த கிளைண்ட் வந்து சஃபிஷியன்டாக ட்ரேட் பண்ண முடியும் ஃபார் இன்ட்ராடே பர்பஸஸ் ஒன்லி. ஓகே, ஸோ லீஸ்ட் மார்ஜின் இதுதான் கேரி ஃபார்வர்ட் மார்ஜின். இதுல வந்து நமக்கு ஒரு 1-10% வேல்யூஸ் நமக்கு வந்து கேஷா இருந்தாலே நம்ம வந்து இன்ட்ராடேக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது டெக்னிக்கல் பேர். ஸோ இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 32 பையிங் பேட்டர்ன், 32 செல்லிங் பேட்டர்ன், 200 ஸ்ட்ராட்டஜிஸ், டெரிவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், இது இல்லாமல் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 1000+ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் மார்க்கெட்ல. ஓகே, இப்போ கரன்சிக்கு வந்து எது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ எக்ஸ்ட்ராடினரி மணி மேக்கிங் ஓரியன்டாக உள்ள ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன். இதுல வந்து நமக்கு ஆப்டா செட் ஆகாது. ஏன் அப்படின்னா கரன்சிஸ்க்கு வந்து ஏன் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் ஒத்துக்காது, செட் ஆகாது அப்படின்னா கரன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸும் ஒரு ஏன்னா இது மல்டி குளோபல் ஓரியன்டா உள்ளதுனால ஸோ சில டைம்ல வந்து கேப் அப் கேப் டவுன் வந்து ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டு இருக்கும், ஒரு கேண்டில் டு கேண்டிலே இருக்கும். ஏன்னா இதுல வந்து நம்ம கரன்சி மார்க்கெட் நம்ம மார்னிங் வந்து 9 o'clockல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நமக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுது, அடுத்தது யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, அடுத்தது யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த 3 கண்ட்ரி மார்க்கெட்டும் ரிப்பீட்டடா ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறதுனால, ரொட்டீனா லைவ்ல இருக்கிறதுனால இந்த கண்ட்ரிஸோட எக்கனாமிக்கல் டேட்டாஸ் வரும்போதெல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோடைய இது வந்து அஃபெக்ட் ஆகும். இது இல்லாமல் மீன்வை நம்மளுடைய மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் வரும், பிளஸ் வந்து மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட இன்ஃபர்மேஷனோ இல்லை வேற ஏதாவது சென்ட்ரல் பேங்கோட இன்ஃபர்மேஷனோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது இந்த ப்ரைஸஸ் வந்து மார்க்கெட்ல மூவ் ஆகும். ஓகே, ஃபைன். இது எப்படி நம்ம லைவா பார்க்க முடியும், நம்ம லைவா யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட், இது நம்ம tradingview.com. ஓகே, ட்ரேடிங் வியூல டைரக்டா ஓபன் பண்ணிட்டு மார்க்கெட்ஸ், கரன்சிஸ், USD INR, ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிட்டோம். ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி அந்த ஃபுல் ஃபீச்சர் சார்ட் போயிட்டு ஸ்கிரீன் வியூ ஆகுதா? ஓகே, இதுல 15 மினிட் கேண்டிலோட டைம் ஃப்ரேம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுல ஏன் 15 மினிட் கேண்டிலோட டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 5 மினிட் கேண்டில் எல்லாம் இதுல வந்து USD INR ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எந்த கரன்சி பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த என்ட்ரிஸ் வந்து உங்களால ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் அந்த மூவ்மெண்ட் வந்து பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல 1 டேக்கு நியர்லி 30-40 பைசே தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கும்போது பர் டேக்கு
ஸோ உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டான ட்ரேட்ஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ரீசனபிளான ரிட்டர்ன் வேணும் ஒரு என்ட்ரிஸ்க்கும் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் ட்ரேடை கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 15 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணும்போது ஈஸியான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இதுல எப்படி நம்ம சிக்னல்ஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுல சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. இது எப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல போயிட்டு எங்க போறாங்க அதை யோசிச்சுக்கோங்க. இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ல இண்டிகேட்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி அதை கிளிக் பண்ணி ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜியில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கும். ஸோ எந்த ரேஞ்ச் வந்து நம்ம செல் போகணும், எந்த ரேஞ்ச் வந்து பை போகணும் அப்படின்ட்டு. ஓகே, இது ஆட்டோமேஷனாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேஷனாக ட்ரேட் ஆகிடும். ஓகே, இதில் எப்படி நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இதில் டைரெக்டாக மேனுவல் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நார்மலா. ஓகே, இந்த ஆர்எஸ்ஐல இந்த இடத்துல மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மோருங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு அலர்ட் செட் பண்ணணும். ஆட் அலர்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப டீப்பா கவனிக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து 2 ரேஞ்ச் சொல்லுவோம். ஒன்று வந்து ஆர்எஸ்ஐ 30 ஜோன், இன்னொன்று வந்து ஆர்எஸ்ஐ வந்து 70 ஜோன். இது மாதிரி 2 ரேஞ்ச் வந்து ஆர்எஸ்ஐல இருக்கு. ஓகே, இப்போ ஆர்எஸ்ஐ 30 வந்து நார்மலா யாரும் சொல்லுவாங்க ஆர்எஸ்ஐ 30 வந்தா நம்ம பை பண்ணுவோம், ஆர்எஸ்ஐ 70 வந்தா நம்ம செல் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு லேமன் கான்செப்ட், ஆர்டினரியா எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, பட் அதுல எந்த ரேஞ்சில் கரெக்டா பை பண்ணணும் அப்படின்னா ஆர்எஸ்ஐயோடைய மீட்டர் வந்து 14, ஆர்எஸ்ஐ வந்து கிராசிங் அப், அதாவது கீழே லோயர் ரேஞ்சு 30 ரேஞ்சுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஆர்எஸ்ஐல யாரால ட்ரேட் பண்ண முடியும் எஃபிஷியன்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் ஸ்கேல்பரால தான் ட்ரேட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோ ட்ரேட்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த ரோபோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்கெட்டோட ஸ்விங்குக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் மேனுவல் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்றதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ட்ரேடர்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம அந்த 30 ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுதான் பெஸ்ட் அட்வைசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ட்ரி மார்க்கெட் வந்து திரும்ப 30 ரேஞ்சுக்கு திரும்ப ரீஎன்ட்ரி ஆகி உள்ளார வரும்போது எகைன் திரும்ப 30 கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே வரும்போது உங்களுடைய பை வந்து இனிஷியேட் பண்ணணும். அதுதான் பர்ஃபெக்டான பையா இருக்கும் அந்த ரேஞ்சில். ஓகே, ஸோ லோயர் ட்ரெண்ட் வரும்போது மார்க்கெட்டை ஸ்கிப் பண்ணிடணும், விட்டுருணும். திரும்ப இந்த ஆர்எஸ்ஐ வந்து 30 அப்பார்ட்ல பிரேக் பண்ணும்போது அந்த என்ட்ரியை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 50ங்கிற ஏரியா வந்து நமக்கு டார்கெட் ஏரியா. இப்போ 50ங்கிற ஏரியால நான் எந்த ப்ரைஸ் நான் இங்கே பார்த்தாலும் நான் அந்த ப்ரைஸ்ல எக்ஸிட் ஆயிடணும். 30ங்கிற ஏரியால இது கிராஸ் ஆகும்போது, மேல் நோக்கி கிராஸ் ஆகும்போது நான் இங்கே என்ட்ரி கொடுக்குறேன். ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்போ எனக்கு இது அலர்ட் எனக்கு வேணும் அப்படின்னா கிராசிங் அப் வேல்யூ அந்த இடத்துல நம்ம 30ன்னு கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை 30யை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இண்டிகேஷனை அது கொடுத்துரும். ஸோ இப்போ இது 30 ரேஞ்சை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல பாப்அப் வந்துடும். ஓகே, அடுத்தது இது 70 கிட்ட கிராஸ் ஆகும்போது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது 70 கிட்ட எனக்கு ஹிட் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு எக்ஸிட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ப்ராபபிள் டீல்ல வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கம்பேர் வித் அதர் ட்ரேடிங் டூல்ஸ் இதுல வந்து ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று வந்து ட்ரெண்ட் லைனுக்கு இந்த மார்க்கெட் ரொம்ப பர்ஃபெக்டா ஆப்டா செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து investing.com, USD INR value, இதுல வந்து நான் லைன் டூல ஆண்ட்ரூ பிட்ச்ஃபோர்க் டூல் யூஸ் பண்றேன்னு வச்சுப்போம். ஓகே, lowest range, highest range, recent low. Okay, இந்த லெவலில் நான் இண்டிகேஷன் எனக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டோடைய எந்தெந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது,
எந்தெந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் ரிப்பீட்டடாக திரும்புது அப்படிங்கிறத வந்து என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ ஈஸியான மார்க்கெட்டோடைய ரேஞ்சஸ் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண புரியும். ஸோ நார்மலாக ஒரு ட்ரேடராக எந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம டவுட் ஆகும்போது இந்த மாதிரி லைன் டூல்ஸும் இந்த ஆர்எஸ்ஐயோடைய வேல்யூ, இண்டிகேஷன் வேல்யூவும் பர்ஃபெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த லைன் டூல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோடைய மெயின் கான்செப்ட். ஸோ ட்ரேடிங் வியூஸில் பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக்கல் கேலண்டரில் இதில் நம்மளுடைய சிக்னலில் போயிட்டு இந்த ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்ஸ் பில்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இந்த எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வேணாலும் இதுலேருந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். பட் இதில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸோ ஆர்டினரி பீப்புள் கூட ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அதில் ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் பி மோர் பெட்டர். ஒரு சின்ன வீடியோ, இந்த சார்ட் எப்படி நம்ம வந்து ஆல்கோவோட கனெக்ட் பண்ண முடியும், ஆல்கோ ட்ரேடிங்குக்கும் இதுக்கும் நமக்கு என்ன சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த இண்டிகேஷன் வரும்போது நம்ம ட்ரேட் பண்ணும்போது இப்போ நார்மலாக நம்ம ப்ரைஸை வந்து மார்க்கெட்டில் கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரேட் டு ட்ரேட்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு ஆர்டினரி மேனாக ஒரு நார்மல் எக்ஸிக்யூஷனுக்கு வந்து நமக்கு எடுக்கிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் 32 செகண்ட் டு 30 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். ஒரு என்ட்ரி வந்து நம்ம குவான்டிட்டி என்ட்ரு பண்ணி அந்த கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்ம லாட் சைஸ் செலக்ட் பண்ணி அதில் வந்து ஆர்டர் வந்து எம்எஸ் ஆர்டரா, ஸ்டாப்லாஸ் ஆர்டரா, இல்லை வந்து மார்க்கெட் ஆர்டராங்கிற ஆர்டரை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி வரதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். பட் ஆல்கோவில் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஆல்கோவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணும்போது ஆன் த ஸ்பாட் அந்த செகண்ட் உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோவோட நம்ம இந்த சார்ட்டை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, ப்ளீஸ். ஸ்கிரீன் தெரியுதா? Okay, I'll request everyone again to download the Zebul API Bridge. If you already do not have the Zebul API Bridge on your computer, please download it. Audio view ஆகுதா? ஆடியோ கேக்குதா? From this website zebuetrade.com/API Bridge. Okay. The API Bridge is free to download, free to practice trading, free to set up your system. You can use a paper trading mode to set up your system, and then once you are comfortable, you can use the live version to start trading. In TradingView, by the way, this chart is moving nicely, the international chart. If you want to see how we can place trades, some using a strategy automatically, let me show that. So I'll put up an indicator, say something which will give signals quickly. Okay, say we'll use a RSI. Sorry, I put up the RSI strategy instead of a RSI indicator. So for illustration purpose, right now we'll use the RSI indicator. Built-ins. So you see how many choices this TradingView has. Okay, not one or two, it will just pamper you with choices. Okay, there are thousands of strategies available on which you can trade. So here we got the RSI indicator.
there are thousands of strategies, actually pre-built strategies on which you can trade. I will shorten the period of this RSI so that we can trigger trades fast on that. So let us use a 2-period RSI, okay, just for illustration purpose. Okay, and we will place a buy order whenever this RSI goes below say 30. We will place a buy order. Okay, it's over sold, so we'll place a buy order. So add alert on RSI. RSI less than value 3030, and we want to take a short, so I'll say type SE. Okay, now whenever RSI goes below 30, we can expect a trade to trigger automatically. Now we'll put another alert. RSI greater than 70, it will place a buy order. And you see, based on international crude, NYMEX crude, by the way, just we were talking, an alert came also that buy one. I forgot to put up the type actually. Okay, I forgot to put up the type LE. I'll just do it now again. Here. And I've also put once per bar close. Okay, now again, now again that alert came. And wait. Yeah, did it trade? Yeah, it actually got filled also. Yeah, immediately. Right now, the alert came, that long entry, and it got traded also. It was so fast we could not. I mean, just as I was putting the alert, it just came and it got traded also. So that is the speed. So I've just shown how you can automate your trading actually. Another. இப்போ இந்த ட்ரேட்ஸ் இப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது புரியுதா? ஓகே, ஸோ இப்போ ஒரு ட்ரேடும் நம்ம பண்ணும்போது, ஸோ அந்த நம்ம சிக்னலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேட்ஸ் ஆட்டோமேட்டடாக வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் மீன்வேல் வந்து நம்ம எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன்னிங் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பொசிஷனில் கூட நம்மளால பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதான் அதோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நார்மல் ட்ரேடர்ஸ் கூட ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிக்யூட் வந்து பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணி எடுக்க முடியும். இதில் மினிமம் 200 rupees to 500 rupees இருந்தாலும் ஒரு கிளைண்ட் சஃபிஷியண்டாக ஒரு என்ட்ரிக்கு வந்து மினிமம் 2 to 3% வந்து ஈல்டு வந்து அவங்களோட கேபிட்டல் இருந்து அழகாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 2 rupees உங்களுக்கு 2 பைசே உங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆனாலே ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதில் ரெண்டுமே பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ டூல் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஃப்ரேம்ட், டூல் உங்களுக்கு செட் ஆகிடுது. அடுத்தது பர்டிகுலர் சிம்பிள்ஸ் உங்களுக்கு செலக்டிவான சிம்பிள்ஸ் தான். ஸோ ஒரு 4-5 சிம்பிள்ஸ் தான் ட்ரேடிங் சிம்பிள்ஸ். அந்த சிம்பிளுடைய மார்க்கெட் வியூஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இன்கேஸ் இது வரைக்கும் உள்ள செஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த சாட் பார்க்கும்போது ஸோ மேக்ஸிமம் கரன்சிஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப அழகாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இது வந்து USD-IN ஒரு சாட் 60 minute 1 hour சாட். ஸோ சப்போர்ட் எல்லாம் வரும்போது கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 75-70 to 75-80 இந்த ரேஞ்ச் வந்து பர்ஃபெக்டான சப்போர்ட்டாக கரன்சிஸ்க்கு வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு மார்க்கெட்டோடைய டோட்டலாக 1 month டோட்டல் வியூ ஹை போனது 7640 7550 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. அதாவது 1 rupee 10 paise தான் மூவ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1100 பாயிண்ட்னு சொல்லலாம். ஓகே, 110 பாயிண்ட் தான் டோட்டலாகவே மூவ் ஆயிருக்கு ஒரு கரன்சி. ஸோ இதோட என்டையர் ஈல்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கிளைண்ட் ஒரு 4000-5000 rupees வச்சிருக்காருன்னா இந்த ஈல்டோட டோட்டல் மூவ்மெண்ட் வந்து 1000 தான் டோட்டல் வேல்யூ மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம்.
ஒரு பர் டேக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100,000 rupees ஒரு லாட்டுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 250 rupees என்கிற மார்ஜினை எம்ஐஎஸ் மார்ஜினை எடுத்துக்குது. இந்த 250 rupees மார்ஜின் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு என்ட்ரிக்கு நமக்கு வந்து ஒரு 5 rupees 5 பைசேவோ 10 பைசே மீன் 5 பைசே மீன்ஸ் 50 rupees நமக்கு ஈல்டு கிடைக்குது, இல்லை வந்து 80 rupees நமக்கு ஈல்டு கிடைக்குது, இல்லை 60 rupees ஈல்டு கிடைக்குது அப்படின்னா which is more better than nearly 20 times to 30 times with a particular entry நம்ம மணி இன்வெஸ்டட் மணிக்கு வந்து மார்க்கெட்டோட ஈல்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணும்போது 15-minute டைம் ஃப்ரேம் கரன்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது சாலிடான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி வந்து பர்ஃபெக்டான மிஸ்என்ட்ரிஸ் போகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரே ஒரு டூலை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஒரு 10 ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது அதோடைய சக்ஸஸ் ரேஷியோ உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும் வெபினார் வந்து எவ்ரி வீக் இருக்கும் எல்லாமே. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த ஹிந்தி ஆல்சோ வி ஆர் பிளானிங். ஸோ அதோடைய டவுட்ஸ் இருக்கும்போது அந்த டவுட்ஸ் வந்து அந்த செஷன்ல வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் தேர் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களோட டவுட் ஏதாவது இருந்தால் இந்த Q&A பாக்ஸ்ல போடுங்க, chat பாக்ஸ்ல. ஸோ ஃபார் அல்கோ வந்து நம்ம கிளைண்ட் வெர்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். டீலர் வெர்ஷன் இந்த ப்ரொவிஷன் இன்னுமே எனேபிள் பண்ணி கொடுக்கணும். ஸோ டீலர் வெர்ஷன் ஷுட் பி மோர் காம்ப்ளிகேட்டட். ஸோ என்டையர் கிளைண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஸோ கிளைண்ட் லெவல் வெர்ஷன் வந்து நமக்கு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்கோம். ஓகே, ஏபிஐ பிரிட்ஜோட சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் வெர்ஷன் இருக்கு, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதோட சார்ஜஸ் வந்து 590 rupees வந்து மந்த்லி சார்ஜ், ஏபிஐ பிரிட்ஜோட சார்ஜஸ். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் வெர்ஷன் பார்த்துட்டு அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் வந்து இட் வில் பி நோ சார்ஜ், ஆட்டோமேட்டிக்லி ஃப்ரீ சேல்ஸ் இஸ் அவைலபிள் இன் சைட் ஆல்சோ. டைரெக்டாக போயிட்டு ஜிபுங்கிற ஃபேஸ்புக் யூடியூப் பேஜ் போனீங்க, அந்த சேனல் போனீங்கன்னா அதில் இதோடைய அல்கோரிதம் அதோடைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் வியூஸ். எஸ், how do you connect to the API bridge? API bridge ஓட இப்போ வீடியோட காமிச்சேன் இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல பார்த்த வீடியோ வந்து நம்ம ஜிபு வெப்சைட்ல வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்கு, யூடியூப் சேனல்ல. ஜிபுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும், அந்த வீடியோ போய் வியூ பண்ணுறோம். கிளைண்ட் எனேபிள் வெர்ஷன்னா எல்லாருமே வந்து அதை வந்து டைரக்டா போய் பார்த்துக்க முடியும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? இதுக்கு வந்து செப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இஃப் யூ ஆர் அ கிளைண்ட் வித் ஜிபு, ஸோ டேரெக்டாகவே வந்து செக்மெண்ட் எனேபிள் ஃபார்ம் இருக்கும், ஆல்ரெடி எனேபிள் ஆகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஓரியன்டான விஷயம் அப்படிங்கிறதுனால எனேபிள் ஆகிருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த செக்மெண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஃபார்ம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சர்ன் டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்றேன். திஸ் இஸ் மை கான்டாக்ட் நம்பர். ஆல்ரெடி இதுலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இன்னைக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் என்னுடைய சிக்னேச்சர் இருக்கும் கீழே. அந்த சிக்னேச்சர் கீழே யூடியூப் சேனலோடைய கனெக்ட் லிங்க் இருக்கும், யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கோடைய லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை நம்பர். ஸோ நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் வித் கரன்சிஸ் ஹியர், ஸோ உங்கள் கிளைண்ட் கோட எனக்கு ரிவர்ட் பண்ணுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ டு ட்ரேட். ஃபாரின் அக்கௌண்ட்டோடைய ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் NRI அக்கௌண்ட் இஃப் யூ ஹேவ், ஸோ யூ கான்ட் ஏபிள் டு ட்ரேட் ஹியர் ஃபார் இந்தியன் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஓகே,
ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேருந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் ஈக்விட்டியில் நம்ம வந்து டெலிவரிஸும் பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பண்ண முடியாது. ஓகே, அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக இந்தியனுடைய ஃபேமிலி மெம்பர் யாரோட நேம்ல நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக ஏதாவது சம் லென்த்தியான செஷன்ஸ் வேணும் ஃபார் 2 days வெபினார்ஸ் மாதிரி, ஆல்சோ சம் லாட் ஆஃப் பெய்ட் வெபினார்ஸ் ஆர் தேர். ஸோ ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட் அந்த பெய்ட் வெபினார்ஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் மோர், ஸோ அதோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ், இட்ஸ் கம்ப்ளீட் வியூ ஃபார் 2 days இருக்கும் ட்ரைனிங் செஷன்ஸ், மோஸ்ட்லி 12 hours plus ட்ரைனிங் செஷன். So if you want, you can subscribe the training session. As a Zebu client, you will get offer for 1,400 rupees, you will get offer directly. So net to net 2,500 rupees you pay பண்ணாலே you can connect the webinar for 2 days. So entire doubt will be clarified about this financial market. So you can trade easily and then you can set up your trade with very super manner also. So அது மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்ஃபுல்லா ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாவே ஹேண்ட்லிங்க்கு வந்துருவீங்க. ஸோ அது மாதிரி ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கனெக்ட் மோர். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? Thank you. Thank you so much. Thank you for your feedback, Mr. Tyaguvira. Thanks so much. Mr. Venkatesan sir, thank you. Mr. Rajaji, thank you so much. Mr. Mohan Raj sir, thank you so much. Yeah, thank you for your wonderful feedback. இதில் ஒரு சின்ன போலிங் ஒன்று லான்ச் பண்ணுறேன். அந்த போலிங்கில் உங்களோட ஃபீட்பேக் அதில் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ செஷன். ஓகே, ஸோ இதில் என்னென்ன உங்களோட ஃபீட்பேக் இருக்கோ நீங்கள் என்ன தோணுதோ நீங்கள் இது பண்ணுங்க, எனக்கு என்ட்ரி பண்ணுங்க. You can start voting here. உங்களுடைய ஏஜ் குரூப், உங்களுடைய ஆடியோ கனெக்டிவிட்டியில் எப்படி இருந்தது, வைரல் ஃபேக்கல்டிஸ் பற்றி எப்படி இருந்தது, இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது, கண்டென்ட் எப்படி இருந்தது, ஓவரால் ரேட்டிங் என்ன, ஸோ எல்லாமே நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணலாம். If you want more about currency derivatives, ஸோ அப்கமிங் செஷன்ஸ்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய அதுக்கான மெசேஜஸ் வரும். ஸோ அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்போது எவ்ரி வீக் அதில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். You will be equipped yourself as a perfect professional trader with currency derivatives. It's a very simplest market to compare with other index and stocks. Can easily trade with currency derivatives. So ROI, highest ROI to compare with other stocks, commodities oda edukradhukku illa highest ROI yield pannalam. To risk to compare with other commodity currencies, illa vandu very limited risk only available here. So up to the market move பார்க்கும்போது 1.2 பைசே தான் ரூபி தான் மந்த்க்கே மார்க்கெட் மூவ் தான் ஹையஸ்ட் மூவ். ஸோ ஈஸியாக ட்ரெண்டை கேட்ச் பண்ண முடியும். இன்னொன்று இஸ் தட் பை அண்ட் செல், எந்த என்ட்ரிஸ் நீங்கள் பண்ணாலும் தப்பாக பண்ணால் கூட அந்த என்ட்ரிக்கு வந்து எக்ஸிட் கிடைக்கிறதுக்கு கரன்சியில் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிருக்கும்போது நம்ம ரேஞ்ச் மாறிடும். பட் இதை கரன்சியில் வித்தின் 1 monthக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது மிஸ் என்ட்ரிஸோ ராங் என்ட்ரிஸ் பண்ணீங்களோ, ஸ்டாப் லாஸ் போடலை, வேறு ஏதாவது விட்டிங்கன்னா கூட அந்த என்ட்ரிஸை வந்து நம்ம மீட் அப் பண்ணி வெளில எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ப்ரிஃபர் வித் ஆல்கோ ட்ரேட்ஸ், ஸோ இட் வில் பி ஃபார் பெட்டர். ஸோ பர்ஃபெக்டான டூல் சூஸ் பண்ணிட்டு 15-minute டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி RSI உடைய 14 இண்டிகேட்டர் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 7 பைசே to 8 பைசே, அதாவது 70 rupees to 80 rupees பர் என்ட்ரிக்கு நீங்கள் எடுக்க முடியும். பர்ஃபெக்டான ட்ரேட், ஒன் டேக்கு ஒரு 2 ட்ரேடோ 3 ட்ரேடோ இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆஃப் லாட்ஸ் போகிறத விட பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் 1 or 2 என்ட்ரிஸ் சூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணி போகிறது கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும். If you want to more clarification or something like that, ஸோ எங்களோட கார்ட்டில் போயிட்டு டைரெக்டாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எந்த வெபினார் உங்களுக்கு தேவையோ அந்த வெபினார் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி மோர் இன்ஃபர்மேட்டிவ் ஆல்சோ இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ எந்த கைண்ட் ஆஃப் திங் வெபினார் வேணும்னாலும், ஆப்ஷன் வேணும் ஆப்ஷன், டெக்னிக்கல்ஸ் வேணும்னா டெக்னிக்கல்ஸ், ஸோ எந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் சப்ஸ்கிரைப் தேர் and then webinars and then you can enjoy with that. Okay, thanks so much. vote பண்ணி finish பண்ணிடுங்க, exit